வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க இந்த கொரியன் சீஸ் பன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம க்ரீம் சீஸ் ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் கடையில் டைரெக்டாக வாங்கிக்கிட்டாலும் சரி, நான் இன்றைக்கி வீட்லேயே ரெடி பண்ணுறேன். அதுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். இது நல்லா காய்ச்சின பால் தான். திருப்பி ஒரு தடவை நல்லா சூடு பண்ணிக்கலாம். நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கிறேன். வினிகர் சேர்த்த உடனே இது நல்லா திரிஞ்சு வரும். அடுப்பை லோவில் வச்சுட்டு இது லைட்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா திரிஞ்சிரும். அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்துடும். இப்போது இது ரெடியாக இருக்குது. இதை ஒரு சீஸ் கிளாத்தில் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதில் வினிகர் சேர்த்துருக்கனால நல்லா அலசிக்கோங்க. கோல்டு வாட்டரில் நல்லா அலசிட்டு அந்த தனியாக கீழே ஊற்றிடலாம். இப்போது இதில் இருக்க தண்ணி ஃபுல்லாக ஈர்க்கணுங்கிறதுக்காக இதை நல்லா கட்டி இது மேலே வெயிட் வச்சிட போகிறோம். ஃபில்டர் மேலேயே இதை வெயிட் போட்டு வச்சுருங்க. ஸோ தண்ணிலாம் கீழே கலெக்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour ஆயிருக்கு. இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் போய் நல்லா கட்டி ஆயிடுச்சு. இதை ஒரு மிக்சியில் சேர்த்துக்கலாம். இதோட 2 உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் மட்டும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஸ்மூத்தாக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/4 கப் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரணும். இது பர்ஃபெக்டாக இருக்குது. அடுத்த ஒரு பவுலில் 1/2 கப் உருக்குன வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே நல்லா ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து இந்த மாதிரி பன் எடுத்துக்கலாம். இது கடைகள்லேயே கிடைக்கும். ஸோ நார்மலான பன் தான். இது 4 சைடும் கட் பண்ணிக்கோங்க. ஸோ 8 பகுதியாக வரும். நீங்கள் 4 கூட இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பூ மாதிரி இதை கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெடியாக இருக்குது. இதுக்கு நடுவில் நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க அந்த க்ரீம் சீஸ் ஃபில்லிங்கை இதில் சேர்த்துடலாம். நீங்கள் பைப்பிங் பேக் கூட யூஸ் பண்ணி சேர்க்கலாம். எப்படினாலும் நம்ம உள்ளே இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கணும். இப்போ இந்த பன்னை நம்ம செஞ்சு வச்சுருக்க வெண்ணெயில் அப்படியே டிப் பண்ணி எடுத்துக்கலாம். மேலேயும் கீழேயுமே டிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்து 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண கடாயில் இதை சேர்த்துடலாம். ஒரு பட்டர் ஷீட் இல்லாட்டி பார்ச்மெண்ட் ஷீட் போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சமாக வெண்ணெயோ நெய்யோ தடவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க பன்னெல்லாம் உள்ளே சேர்த்துடலாம். அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பண்ணுறதுனால வெளியே ஒரு கிறிஸ்பி அவுட்டர் லேயர் கிடைக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கு டோஸ்ட் பண்ண மாதிரி சூப்பராக இருக்கும். அவன் இருந்துச்சுன்னா இன்னுமே ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. இந்த சூப்பரான ரெசிபியை நீங்களும் ஈவினிங் டைமில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.